tamilcinemanew.in. இப்போ நீங்க கேட்க போற செய்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் ஊர்ல நடக்குமா, ஏதோ பொய் சொல்றான் இவன் அப்படின்னு கூட உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனா உண்மையா நடந்திருக்கு. சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே விளையாட விடுவோம். பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா விளையாட விடுவோம். ஹாலிடேஸ் ஆனால் வீட்லேயே பசங்க இருக்காது, ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும். சாப்பிட மட்டும் வருவாங்க, திருப்பி விளையாடுவாங்க, நைட்டு தூங்குறதுக்கு வருவாங்க. ஸோ இப்படி விளையாடும் போது என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படின்னு இந்த மூலிமா ஒரு உதாரணத்தை பார்த்துங்க. இது ஒரு உண்மை சம்பவம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுமியை 12 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். இது மூலயமா அந்த பொண்ணு கர்ப்பமாக ஆகியிருக்கு. சுமார் 4 மாதமாக அந்த சிறுமியை அந்த பையன் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருக்கு. அவங்க தாய்கிட்ட எனக்கு வயிற்று வலிக்குதாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க மருத்துவமனைக்கு சாதாரண பரிசோதனைக்காக கூட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுருக்காங்க. மருத்துவர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அந்த சிறுமி கர்ப்பமாக இருக்கான்னு அவங்க தாய்கிட்ட சொன்னதும் அவங்க தாய்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நிதானமானதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணை அழைச்சி அவங்க விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே தன்னோட தாய்கிட்ட அந்த சிறுமி சொல்றா. அதுக்கப்புறம் போலீஸில் அவங்க அம்மா புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது செஞ்சு இப்போ அவன்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு என்ன ஆக போகுது, நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும், 2 பேருக்கு எங்கே டைம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம் குழந்தைங்களை ரொம்ப நேரம் நம்ம கண் முன்னாடி இல்லாமல் விளையாட விட்டுறோம். ஒரு 10 நிமிஷம் விளையாடலாம், அதுக்கு மேலே நம்ம கண் பார்வையில் குழந்தை இருக்காங்களா அப்படின்னு நம்ம எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துக்கணும். நம்ம கண் பார்வையை விட்டு குழந்தைங்க வெளியே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற டைமை தவிர நம்ம சொந்தக்காரங்க பார்க்குக்கு வெளியே சினிமா இந்த மாதிரி எங்கே கூட்டு போனாலுமே நம்ம கண் பார்வையில் தான் பசங்க இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கண் பார்வையிலேருந்து இல்லைனா நீங்கள் உடனே தேட ஆரம்பிக்கணும். அவங்கள உங்கள் பக்கத்தில் கூட்டிகிட்டு வரணும். அப்படி இல்லைனா இது மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நிறைய பேருக்கு நடக்கும். ஏன் நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில், எல்லா வீட்லையும் நடக்கும். குழந்தைங்க விளையாடுறது ஆரோக்கியம் தான். அதுக்காக அவங்கள ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே தனியாக விளையாட விடுறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். என்ன கேட்டால் ஒரு அரை மணி நேரம் கூட பசங்களை நம்ம கண்ணில் இல்லாமல் வச்சுருக்கக்கூடாது. நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். இதை புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், புரியாதவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.